வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். அஞ்சே முக்கால்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பு பாத்தீங்களா இல்லையா? சன்ரைஸ் ஒரு கருது இங்க இதுல ஃபுல்லா கொக்கு நிக்குது நடுவுல தெரியுதா எனக்கு? சூரியனை பாரு, இங்கே போன்ல பாரு, இங்க இருந்து பெத்தமாவும் தாத்தா ஃபோன்ல எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ள ஒரு கார் வந்துச்சு. என்னடா இது சுற்றி பச்சை பசேல்னு புல்வெளியாக இருக்குது, அப்புறம் தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. நம்ம கோவாவில் தான் இருக்கோமா, வேறு எங்கேயாவது இடம் மாறி வந்துட்டோமான்னு தோணும். ஆனால் இது கோவா தான். சவுத் கோவாவில் இப்படி தான் இருந்தது. சவுத் கோவாவில் இருக்கிற வர்க்கா பீச் தான் வந்திருக்கோம். நம்ம காலையில் வந்திருக்கோம். ஒரு 6:45 7 o'clock போல் வந்திருந்தோம். இங்கே கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஆட்கள் வர ஆரம்பித்தாங்க இந்த பீச்சுக்கு. ஆனால் வாக்கிங் போகிறவங்க போயிட்டு தான் இருந்தாங்க. வாக்கிங் ஜாகிங் போகிறவங்களாம் போயிட்டு தான் இருந்தாங்க. இந்த பீச் பார்க்கும்போது கேரளாவில் இருக்கிற பீச்சஸ் மாதிரியே இருந்தது. அதே மாதிரி அரியமான் பீச்லேயுமே இப்படி தான் மரமாக இருக்கும். அந்த வீடியோவும் போட்டிருப்பேன், அரியமான் பீச் வீடியோவும் போட்டிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த பீச் ஃபேவரேட்டுன்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் பீச் விலாக் நிறையா போட்டிருப்பேன். அந்த பீச் விலாகில் உங்களுக்கு எந்த பீச் பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே போயிருச்சு குட்டி நன்று, ரொம்ப குட்டி நன்று. நான் இங்கே நிக்கிறேன். கடல் அலையில் காலை நினச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை நான் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன். அதுவும் காலையில் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு இந்த மாதிரி நிற்கல எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மார்னிங்கே பீச் போயிருக்கீங்கன்னா அது எந்த பீச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொபைல் இல்லையா? இந்தா அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் பாக்கெட்டில்.
கொஞ்சம் பெருசா வருது. இப்போ எவ்வளோ அரிச்சிட்டு போகுது. நிறைய பேர் அவங்க பெட் அனிமல்ஸோடையும் வாக்கிங் வந்திருந்தாங்க. இந்த வர்க்கா பீச் மண் வந்து அப்படியே ஒயிட்டாக இருந்தது. ஆனால் இந்த கடல் தண்ணிக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. நம்ம கொலுசு போட்டுட்டு நம்ம கால் கொஞ்சம் கிராக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம இதில் நிற்கும்போது நம்ம கால் கொலுசு ரெண்டையுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? இப்படி நம்ம கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே கடலை ரசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் மீனுங்களாம் அப்படியே துள்ளி குதித்து மேலே வந்துட்டு கடலுக்குள்ளே போனதை நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்ததில்ல. பீச்சஸில் வந்து என் கண்ணுக்கு தென்படலை. ஆனால் இங்கே வந்து தென்பட்டுச்சு அந்த மாதிரி. இந்த பீச் வந்து ரொம்ப அமைதியாக வந்து இருந்தது. அதாவது அந்த போட்டிங் ரைடு இதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கெலன்கட் பீச்சில் வந்து மார்னிங் வந்து அதெல்லாம் இருந்தது. நாங்கள் மார்னிங் 7 o'clock 7:30 போல் அங்கே இருக்கையிலே வந்து போட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ரௌடும் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த பீச்சஸில் வந்து க்ரௌடு அந்தளவு அதிகமாக இல்லை. அதே மாதிரி போட்டிங் ஃபெசிலிட்டியும் மார்னிங் இல்லை. ஒரு அமைதியான பீச்சாக இருந்தது. ஆனால் அலை வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது. நாங்கள் இருந்த பகுதியில் கொஞ்சம் தூரம் நடந்து போகையில் அலை வந்து கொஞ்சம் கம்மியாக அடிக்கிற மாரி இருந்தது. அதே மாதிரி நார்த் கோவாவில் வந்து எல்லா பீச்சஸுமே வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் வந்து இருந்தது. சவுத் கோவாவை பொறுத்த வரைக்கும் வந்த 2 பீச்சஸுமே பெனலிமும் சரி வர்க்கா பீச்சும் சரி அந்தளவு க்ரௌடாலாம் இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருந்தது இந்த 2 பீச்சஸுமே. ரொம்பலாம் வந்து ஆட்கள் இல்லை. ஒரு 30-40 பேர் அந்த அளவு தான் இருந்தாங்க நான் போன டைம். மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி 2 பீச்சஸ்லேயுமே இந்தளவு தான் இருந்தாங்க. நார்த் கோவாவில் வந்து ஃபுல்லாக ரஷ்ஷாக ரொம்ப கன்ஜஸ்டடாக வந்து இருந்தது. ஷாப்பாக இருந்தாலும் சரி, ஹோட்டல்ஸு, ரூம்ஸு இந்த மாதிரி இருந்தாலும் சரி, வீடெல்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து ஸ்ட்ரீட்ஸே வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் வந்து இருந்தது. ஆனால் சவுத் கோவாவில் வந்து அந்தளவு தெரியல. சவுத் கோவாவில் வந்து ஒரு வில்லேஜ் லைஃப் வாழ்ந்தது மாதிரி இருந்தது. அது ஆக்சுவலி கோவாவும் இப்படி தான் இருக்கும், சவுத் கோவா இப்படி தான் இருக்கும்னு சொன்னோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ வந்து காமிச்சிருக்கேன் விஷுவல். உங்களுக்கு வில்லேஜ் செட்டப்பில் தான் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண மாரி இருந்தது. கோவாவில் க்ரௌடே இல்லாமல் பீச்சை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து சவுத் கோவாவில் வர்க்கா பீச்சும் பெனிலியம் பீச்சும் விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த 2 பீச்சுமே. ஆனால் இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா அங்கே வந்து காலையில் கெலன்கட்லலாம் வந்து டீ கிடச்சிது. இங்கே வந்து ஷாப்பே வந்து இல்லை காலையில். நம்ம ஊரில் வந்து மீன் வந்து பொரிப்பாங்க, அதே மாதிரி பஜ்ஜி இதெல்லாம் வந்து சாப்பிடுவோம் நம்ம ஊர் பீச்சில். அந்த பீச்சிலலாம் வந்து அந்த பஜ்ஜி இதுவே நான் பார்க்கல. டீ மட்டும்தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அங்கிட்ட அலையே இல்லை, இந்த அவங்க நிற்கிற பக்கம் பாருங்க.